திருச்சிற்றம்பலம். உலகத்திலுள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருவருட்கருணை முன்னிற்க அடியேனுடைய பணிவான வணக்கங்களையும் தைப்பொங்கல் திருநாளுடைய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியாக தமிழர்களுடைய ஒப்பற்ற திருநாளாக விளங்கக்கூடிய தைப்பொங்கலை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தைப்பொங்கல் திருநாளை நாம் 4 நாட்கள் விழாவாக பண்டிகையாக கொண்டாடுகிறோம். அதில் முதல் நாள் என்பது போகி பண்டிகை. அதாவது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளை நாம் போகி பண்டிகையாக கொண்டாடுகிறோம். அதற்கு அடுத்த நாள் தை 1. இந்த போகி என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி என்று நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி வகுத்திருக்கிறார்கள். இதற்கு உண்மையான அர்த்தம் என்னவெனில், அந்த காலத்தில் நம்முடைய புலவர்கள் சான்றோர்கள் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பனை ஓலைகளை பயன்படுத்தினார்கள். அந்த பனை ஓலை என்பது அதிகபட்சம் ஓராண்டு காலம் மட்டுமே பயன்படுத்த முடியும். அதற்கு அடுத்தபடியாக அந்த பழைய பனை ஓலைகளிலிருந்து புதிய பனை ஓலைகளுக்கு அந்த எழுத்துக்களை பாடல்களை பிரதி எடுத்து கொள்வார்கள், பார்த்து எழுதி கொள்வார்கள். அது எழுதி கொண்ட பிறகு அதை பூஜையிலே வைத்து அதை மீண்டும் அடுத்து ஓராண்டு காலத்திற்கு பயன்படுத்துவார்கள். இந்த பழைய பனை ஓலைகளை ஓலைச்சுவடிகளை ஆற்றிலே விட்டு விடுவார்கள். ஆகவே பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி என்பது நம்முடைய முன்னோர்கள் கண்ட உண்மையான அர்த்தம். ஆனால் இன்று நாம் அதை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், பழைய பொருட்களை எல்லாம் வீட்டில் பயன்படுத்த முடியாத பழைய பொருட்களை எல்லாம் தெருவிலே போட்டு எரித்து காற்றை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலே மிகவும் தவறான ஒரு பழக்கம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது பழைய ஓலைச்சுவடிகளில் இருந்து புதிய ஓலைச்சுவடிகளுக்கு பாடல்களையும் எழுத்துக்களையும் பிரதி எடுத்து கொண்ட பிறகு பழைய ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விடுவதும் புதிய ஓலைச்சுவடிகளை பயன்படுத்துவதும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி, இது உண்மையான அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த போகி திருநாளன்று நாம் வீட்டிலே காப்பு அணிவிப்போம். காப்பு அணிவித்தல் என்பது நம்முடைய பழைய சம்பிரதாயங்களிலே ஒன்று. ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்கின்ற பொழுது கும்பாபிஷேகம் செய்து வைக்கக்கூடியவர்கள் காப்பு அணிந்து கொள்வார்கள். மணமக்களுக்கு திருமண வைபவம் நடக்கின்ற பொழுது மணமகனும் மணமகளும் காப்பு அணிந்து கொண்ட பிறகே அந்த திருமண வைபவம் நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சில அம்மனுடைய ஆலயங்களிலே தீக்குழி இறங்குதல், அதாவது பூக்குழி இறங்குதல் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கும். அப்பொழுது அந்த தீக்குழி இறங்கக்கூடியவர்கள் கட்டாயம் கையிலே காப்பு அணிந்திருக்க வேண்டும். ஆகவே காப்பு அணிந்து கொள்ளுதல் என்பது நம்முடைய பழைய சம்பிரதாயங்களில் ஒன்று. அது இன்றளவும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் நாம் காப்பு அணிந்து கொள்வது நம்முடைய முக்கிய கடமைகளில் ஒன்று. அதுபோல தமிழர்களுடைய ஒப்பற்ற திருநாளாகவும் உழவர் பெருமக்களுடைய ஒப்பற்ற திருநாளாகவும் விளங்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு நாம் வீடுகளிலே காப்பு அணிவிக்க வேண்டும். இந்த காப்பு அணிவிப்பதற்கு நாம் 3 பொருட்களை பயன்படுத்துகிறோம். வேப்ப இலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ என்று 3 பொருட்களை பயன்படுத்துகிறோம். வேப்ப இலை என்பது மிக உயர்ந்த கிருமி நாசினி. அதை காற்றை தூய்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. அது அனுதினமும் நாம் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் அனைத்தும் இறந்து இரத்தம் தூய்மையாகும். ஆகவே மிக உயர்ந்த அற்புதமான மூலிகையாக சித்தர் பெருமக்கள் நமக்கு சொன்னது இந்த வேப்ப இலை. ஒருவருடைய வீட்டிலே வேப்ப மரம் இருக்குமே ஆனால் அந்த வீட்டிலே ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே அந்த வேப்ப இலையை பயன்படுத்தி நாம் காப்பு அணிவிப்போம்.
அதுக்கு அடுத்தபடியாக ஆவாரம் பூ, அது மஞ்சள் கலரிலே இருக்கும், மஞ்சள் வண்ணத்திலே இருக்கும். ஆவாரம் உண்போரை சாவாரை கண்டதுண்டோ என்பது நம்முடைய சித்தர்கள் கண்ட பழமொழி. ஏனென்றால் ஆவாரம் உண்போரை சாவாரை கண்டதுண்டோ, அப்படி என்றால் ஆவாரம் பூவை யார் அனுதினமும் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை, அவர்களுக்கு வாழ்நாள் நீட்டிக்கப்படும் என்பது சித்தர்கள் கண்ட உண்மைகளில் மற்றொரு உண்மை. ஆகவே வேப்ப இலை என்பது கிருமிநாசினியாக விளங்கக்கூடியது. ஆவாரம் பூ என்பது வாழ்நாளை நீட்டித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக விளங்கக்கூடியது. பூளைப்பூ என்பது நாம் மனம் தூய்மையாகவும் வெண்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக வெண்மையான பூளைப்பூவை நாம் காப்பிலே சேர்த்து கொள்ளுகிறோம். அதற்கு அடுத்தபடியாக அடுத்த நாள் காப்பு போகி பண்டிகை அன்று காப்பு அணிவித்த பிறகு அடுத்த நாள் பொங்கல் திருநாள், சூரியனுக்கு நாம் பொங்கல் வைக்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் 3 காரணங்கள் இருக்கும். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று 3 காரணங்கள் உண்டு எந்த ஒரு செயலுக்கும். அந்த வகையிலே இந்த உலகத்தை இறைவன் படைக்கின்ற பொழுது முதல் காரணமாக மாயை கொண்டுதான் படைக்கிறான். துணை காரணமாக அன்னை மீனாட்சி இருக்கின்றாள். நிமித்த காரணாகிய சொக்கநாத பெருமான் இருக்கிறார். ஆகவே எந்த ஒரு செயல் நடப்பதாக இருந்தாலும் முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்ற 3 காரண பொருட்கள் வேண்டும். அந்த வகையிலே இந்த பொங்கல் திருநாளன்றும் பொங்கலை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் என்றால் இந்த 3 காரணங்களின் அடிப்படையில் தான் நாம் கொண்டாடுகிறோம். இந்த பொங்கல் என்பது உழவர்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள். இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த தொழில் விவசாய தொழில் என்பதை திருவள்ளுவர் பெருமான் குறிப்பிடுகிறார் திருக்குறளிலே. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்லுகிறார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் என்று சொல்லுகிறார். ஆகவே உழவு தொழிலுடைய முக்கியத்துவத்தை திருவள்ளுவ தேவநாயனார் திருக்குறளிலே பறைசாற்றுகிறார். அது மட்டுமல்லாமல் பரம்பொருளாகிய சிவபெருமான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த தொழில் உழவு தொழில் என்பதை வலியுறுத்துவதற்காக அவரே அந்த தொழிலை செய்தும் காட்டியிருக்கிறார். நம்முடைய கோயம்புத்தூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பேரூர் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தலத்திலே அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானுக்கு பச்சை நாயகி பட்டீஸ்வர பெருமான் என்று பெயர். அந்த பட்டீஸ்வர பெருமான் இந்த உலகத்திலேயே சிறந்த தொழில் உழவு தொழில் என்பதை உலகத்திற்கு எடுத்துரைக்கும் பொருட்டு அவரே அந்த தொழிலை வயலில் இறங்கி அந்த தொழிலை செய்து காட்டியிருக்கிறார். இன்றளவும் அந்த திருக்கோயிலிலே அந்த நாற்று நடக்கூடிய உற்சவம் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலேயே சிறந்த தொழில் என்று உழவு தொழில், அதை சிவபெருமானே வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த தொழிலை அவரே செய்தும் காட்டியிருக்கிறார் பேரூர் திருத்தலத்திலே. அதற்கு அடுத்தபடியாக பெருமாளுடைய 10 அவதாரங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது பலராம அவதாரம். பலராம அவதாரத்திலே அந்த பலராமனுடைய ஆயுதமாக விளங்கக்கூடியது ஏற்கலப்பை. ஆகவே இந்த உலகத்திலே மிக உயர்ந்த தொழில் உழவு தொழில், அதற்கு பயன்படக்கூடிய ஏற்கலப்பையை அவர் ஆயுதமாக வைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்த பூமிக்கு அதிதெய்வமாக விளங்கக்கூடியவள் அன்னை வாராகி, அவளுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதமும் ஏற்கலப்பை. ஆகவே தெய்வங்கள் எல்லாம் இந்த ஏற்கலப்பையை வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த தைப்பொங்கல் அன்று நாம் சூரியனுக்கு பொங்கல் வைப்போம். சூரியன் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்திலே எந்த விதமான இயக்கமும் நடக்காது, இரவு பகல் தோன்றாது. எல்லா ஜீவராசிகளும் ஜீவித்திருப்பதற்கு சூரியனுடைய ஆற்றலும் அருளும் நமக்கு அதி முக்கியமானதாக இருக்கிறது.
அது மட்டுமல்லாமல் நம்முடைய பழமையான மிக தொன்மையான வழிபாட்டு முறைகளில் சூரிய வழிபாடு தான் ரொம்பவும் மேலானது, மிகவும் பழமையானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே சூரியன் மிக உயர்ந்தவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் சூரிய வம்சத்திலே ராமாயணம் இயற்றப்பட்டது. ராமபிரான் சூரிய வம்சத்திலே பிறந்தவர். மகாபாரதத்திலே கர்ணன், அங்கதேசத்தினுடைய அரசனாக இருக்கக்கூடிய கர்ணன் சூரிய பகவானைத்தான் வழிபாடு செய்திருக்கிறார். அதன் பிறகு ராமாயணத்திலே அகத்தியர் ராமனுக்கு ஆதித்ய கிருதியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரத்தை ராமபிரானுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். ஆகவே சூரியன் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் சம்பித்து போய்விடும். ஆகவே அந்த சூரியன் தான் இந்த உழவுத் தொழிலுக்கு முதல் காரணமாக விளங்கக்கூடியவன். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உணவு உட்கொண்டே தீர வேண்டும். ஆகவே அந்த உணவை கொடுக்கக்கூடியது விவசாயம். மேலும் நாம் ஆடை அணிந்து கொள்கிறோம். இந்த ஆடை அணிந்து கொள்வதற்கு மூலப்பொருளாக விளங்கக்கூடியது நூல். இந்த நூலும் விவசாயத்திலிருந்தே வருகிறது. ஆகவே அந்த விவசாய தொழிலுக்கு முதல் காரணமாக விளங்கக்கூடியவன் சூரியன். அதனால் அவனை வேண்டி அவனுக்கு முதல் பூஜையாக பொங்கல் திருநாளை அவனுக்கு பூஜையாக முதல் காரணமாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு நாம் படைக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த விவசாய தொழிலுக்கு துணை காரணங்களாக விளங்கக்கூடியது விலங்குகள். அதாவது மண்புழு இருக்கிறது, மாடு இருக்கிறது, காளை மாடு இருக்கிறது, பசுமாடு இருக்கிறது, மண்புழுக்கள் இருக்கிறது. இதுபோல மற்ற ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு திருநாளை தேர்ந்தெடுக்கிறோம். அதைத்தான் மாட்டுப் பொங்கல் என்று அழைக்கிறோம். மாடு என்றால் பசு. உயிரினங்களிலே மிகவும் மேலானது பசு. இந்த ஆன்மாவிற்கும் பசு என்றே ஒரு பெயர் உண்டு. ஆகவே உயிர்களிலே மிகவும் மேலானது பசு. அதனால் மாட்டுப் பொங்கல் திருநாள் அது இரண்டாவது நாளாக கொண்டாடுகிறோம். இந்த கால்நடைகள் அனைத்தும் விவசாயத்திற்கு துணை செய்கிறது. அதனால் இது துணை காரணமாக விளங்கக்கூடியதனால் இந்த துணை காரணமாக விளங்கக்கூடிய கால்நடைகளுக்கு ஒரு நாளை நாம் கொண்டாடுகிறோம், மாட்டுப்பொங்கல். அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது நாள் நிமித்த காரணமாக விளங்கக்கூடிய இந்த தொழிலை செய்யக்கூடிய உழவு தொழிலை செய்யக்கூடிய உழவர்களுக்கு ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர்களை போற்றுகிறோம், அவர்களுக்கு மரியாதை செய்கிறோம். ஆகவே இந்த உழவு தொழிலுக்கு முதல் காரணமாக விளங்கக்கூடியவன் சூரியன். அதனால் அவனுக்கு முதல் நாளை நாம் கொண்டாடுகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக விவசாய தொழிலுக்கு துணை செய்யக்கூடிய துணை காரணங்களாக விளங்கக்கூடிய கால்நடைகளுக்கு நாம் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுகிறோம். அதுக்கு அடுத்து நிமித்த காரணமாக விளங்கக்கூடிய உழவர் பெருமக்கள், அவர்கள்தான் அந்த தொழிலை செய்கிறார்கள். அவர்களுக்கு பெருமை சேர்க்கும் பொருட்டு நிமித்த காரணமாக விளங்கக்கூடிய உழவர் பெருமக்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் அந்த மூன்றாவது நாளாக உழவர் திருநாள் என்றும் திருவள்ளுவர் தினம் என்றும் நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்றால் நம்முடைய மறைநூல், தமிழர்களுடைய மறை என்று திருக்குறளைத்தான் நாம் சொல்லுகிறோம். அந்த நூலை அருளி செய்த திருவள்ளுவர் தேவநாயனாரை முன்னிறுத்தி அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அந்த வகையிலே இந்த பொங்கல் திருநாள் என்பது 4 நாட்கள்: போகி, தை 1, மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள். போகி பண்டிகை அன்று காப்பு அணிவிந்து கொள்கிறோம் வீடுகளுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக முதல் காரணமாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம். விவசாய தொழிலுக்கு முதல் காரணமாக விளங்கக்கூடியவன் சூரியன். அதுக்கு அடுத்து துணை காரணமாக விளங்கக்கூடிய கால்நடைகளுக்கு மரியாதை செய்வதற்காக இரண்டாவது நாள் மாட்டுப்பொங்கலை கொண்டாடுகிறோம்.
அதுக்கு அடுத்தபடியாக நிமித்தக்காரனாக விளங்கக்கூடிய அந்த உழவு தொழிலை செய்யக்கூடிய உழவர் பெருமக்களை கொண்டாடும் பொருட்டு உழவர் திருநாள் என்று கொண்டாடுகிறோம். ஆகவே மிக சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற விழாவாக தமிழர்களால் அனுஷ்டிக்கப்படக்கூடியது இந்த பொங்கல் திருநாள். அனைவருக்கும் பொங்கல் திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.